Hey guys, வெல்கம் டு கதை போமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு மூவி தான். மூவி எதை பற்றி அப்படின்னா காதலை பற்றி. ஸோ மூவியோட ஒன்லைனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. ஆமாம், ஹீரோயின் ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுறா. அந்த லவ்வை ஹீரோ கிட்ட சொன்னாலா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதை. வாங்க நாமளும் அவ கூடயே சேர்ந்து அவ சொன்னாலா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கதையோட ஸ்டார்டிங்கில் கொரிய நாட்டை காட்டுறாங்க. அங்கே மக்கள் என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு சீனரி காட்டிட்டு, பேக்ரவுண்டில் ஒரு எஃப்எம் ரேடியோ போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் 2 பேர் ஹோஸ்டிங் பண்ணுறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில் ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸோ ஒரு தாத்தா அவருடைய லவ்வருக்காக எழுதினது. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னா, அவர் எழுதின அந்த லவ் லெட்டரை அவங்க விரும்பினவங்களுக்கு அவங்க அனுப்பவே இல்லை. இந்த காலத்துலேயும் பாரு, லெட்டர்லலாம் எழுதி காதலை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை? அந்த மாதிரி லவ் எல்லாம் ஃபாரெவர் லவ்வாக இருக்கும்ல, அந்த மாதிரி எஃப்எம்ல வாய்ஸ் ஓவர் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த எஃப்எம் ரேடியோக்கு ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் ஃபெங்லோ. அவங்க என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, என்னோட காலேஜ் டேஸில் எனக்கு ஒரு ரூம்மேட் இருந்தா. அவள் ரொம்பவே நர்டு. ஸோ அவங்கள சிக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ரொம்பவே நர்ட். யார்கிட்டையும் அந்தளவுக்கு பேச மாட்டாள், அமைதியாக தான் இருப்பாள். இதுதான் அவளோட கேரக்டர். ஆனால் கிராஜுவேஷன் அப்போ அவள் பண்ண ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் ஹீரோயினோட என்ட்ரி. ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாங்க, நான் ரொம்பவே அமைதியான பொண்ணு. யாருமே இது வரைக்கும் என்னை நோட்டீஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஐ எம் அன்னோட்டிசபிள். நான் பெரும்பாலும் எங்கே இருப்பேன் அப்படின்னா கிளாஸில் இருப்பேன். அது தவிர்த்து லைப்ரரியில் இருப்பேன். நான் எந்த அளவுக்கு அன்னோட்டிசபிள் அப்படின்னா, என்னோடய ரூம்மேட் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் பேசுகிறத ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. அந்தளவுக்கு நான் யாருக்குமே தெரியாமல் அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒரு பாப்புலரான கேர்ள். அனதர் பொண்ணு எப்போவுமே ஹீரோயின்கிட்ட ஸ்நாக்ஸ் பிடிங்க திங்கிற பொண்ணு. இன்னொரு பொண்ணு கொஞ்சம் அமைதியாகவே இருப்பாள். ஸோ இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். படிப்பு ஒரு வெட்னேரியன் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு என்னோடய ப்ராக்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்னா, அவங்க கத்தி பிடிச்ச ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா என்னோடய கையெல்லாம் நடங்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கலில் கொஞ்சம் மட்டமான ஸ்டூடெண்ட் தான். எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத எனக்கும் ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இந்த காலேஜில் நான் சேர்ந்து 4 வருஷம் ஆகுது. இது என்னோடய ஃபைனல் இயர். ஆனால் இந்த காலேஜில் நான் ஃபஸ்ட் டே கால் எடுத்து வைக்கும்போது ஒரு சீனை பார்த்தேன். என்ன அப்படின்னா, கீழே எல்லோரும் கூட்டமாக இருந்தாங்க. கூட்டமாக இருந்து, என்ன இந்த பையன் இப்படி பண்ணுறான், இதுக்கு யாராவது இவ்வளோ போய் ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தேன்னா, அந்த மரத்தில் ஒரு பையன் கீழே விழுந்த அந்த குருவி குஞ்சை அதோட கூட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். நான் அப்போ ரொம்பவே நர்வஸாக இருந்தேன். என்னோடய புது காலேஜ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நர்வஸ் அவனை பார்த்த அந்த ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஆமாம், அவன் தான் என்னோடய க்ரஷ். 4 வருஷமாக அவனை நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதை அவன்கிட்ட நான் நேரடியாக சொன்னது கிடையாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை இந்த லெட்டர்ஸ் மூலியமாக தான் எழுதுகிறேன். அதுவும் பென்சில் மூலமாக தான். ஏன் அப்படின்னா, பென்சிலால் எழுதும்போது தான் நான் ஒரு தப்பு பண்ணாலோ அதை என்னால் அழிக்கவோ இல்லை திருத்தவோ மாற்றவோ முடியும். அதனால தான் படிக்கிறது. அண்ட் அதை தவிர்த்து என்னோடய முக்கியமான வேலை அப்படின்னா அவனை சைட் அடிக்கிறது தான். அதுக்காகவே தான் அந்த லைப்ரரியில் எப்போவுமே நான் ஒரே இடத்த பிடிக்கிறதுக்காக சீக்கிரமாகவே போயிடுவேன். ஏன்னா அந்த இடத்துல பார்க்கும்போது தான் அவன் இருக்க கிளாஸ் தெரியும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு லவ் கான் பி செட் அப்படின்னு டைட்டில் கார்டை போட்டு மூவியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி தான்
ஹீரோனோட லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க கிராஜுவேஷன் ஆகுறதுக்கு இன்னும் 109 நாள் இருக்குது. ஸோ ஹீரோயின் கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அவசரமாக ஆப்பிளையும் சாப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த நேரம் பார்த்து அவங்க தடைக்கு கீழே விழ அப்படியே என்ன பண்ணுறான், ஹீரோ வந்து காப்பாற்றுறான். ஹீரோயினுக்குன்னா அங்கே படப்பட நர்வஸாக இருக்குது. ஆனால் ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா, ஹீரோயின் கையில் இருக்கிற ஆப்பிளை வந்து சாப்பிட, என்னடா அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு அவள் பேப்பான்னு முழிக்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்ன பண்ணுறான், நீ வந்து இவ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேரை சொல்லிட்டு வெயிட் பண்ணு, போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹீரோ வந்து கார்டனிங் மேஜர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் ஒரு ஆப்பிள் மரம் இருக்கும். ஸோ அந்த மரத்தில் ஏறி ஒரு ஆப்பிளை பறிச்சுட்டு, இந்த ஆப்பிள் வந்து வேக்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே ஒரு ப்ரொஃபஸர் அவங்களோட லவ்வருக்காக வந்து நட்டு வச்சது. ஸோ அதனால இது வந்து லவ் ட்ரீ அப்படின்னு தான் நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிளையும் கொடுக்குறான். ஸோ அந்த நேரத்தில் அங்கே ஒரு சீனியர் வந்து ஹீரோவிட்ட கேட்குறாங்க, யார்டா அது ஆப்பிளை வந்து திருடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருமா பொண்ணே, இந்த பையன் கூடலாம் நீ பழகாத, ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஹீரோவும் அந்த ஆப்பிளை வந்து அவகிட்ட கொடுத்துட்டு அது மேலே ஏதோ ஒரு நோட்ஸ் எழுதி கொடுத்துட்டு அவனும் போயிடுறான். ஹீரோயினா சந்தோஷம்னா தாங்க முடியலை. ஏன்னா வந்து ஹீரோவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்கவுண்டர், ஸோ இப்படி மீட் பண்ணால் நல்லா இருக்குமா, அப்படி மீட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணியிருப்பான். ஆனால் அவளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து இப்படி இருந்திருக்கு. ஸோ இருந்தாலும் சந்தோஷத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹீரோ கொடுத்த அந்த ஆப்பிளையும் அந்த நோட்டையும் எடுத்துகிட்டு அவள் லைப்ரரியில் போவாள். பட் அவன் என்ன எழுதியிருக்கான்னு வந்து அவளுக்கு தெரியாது. ஸோ அவங்க லைப்ரரியில் ஒரு வார்டன் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த பாட்டிகிட்ட போய் கொடுப்பான். அவங்க வந்து இது வந்து தைவானில் வந்து தேங்க்யூ அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க, உனக்கு தைவானில் யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோயினும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டை தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா என்கிட்ட ஒரு தைவான் அட்ரஸ் இருக்குது, அந்த உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு யாராவது தைவானில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த அட்ரஸில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு சொல்ல முடியுமா? ஏன்னா நான் ரொம்ப நாளாக வந்து ரொம்ப வருஷமாக லெட்டர் இந்த அட்ரஸ்க்கு அனுப்புகிறேன், பட் ஒரு ரிப்ளைவும் வரலை அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு வந்து இது ஒரு ரீசனாக போயிடும் ஹீரோவை பார்க்குறதுக்காக. இவளும் சந்தோஷமாக என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவளோட ஹாஸ்டல் ரூமுக்கு வருவான். சரி இதை போய் வந்து ஹீரோ கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க போகும்போது எப்படி அவங்ககிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாது, தயக்கத்திலேயே அங்கிட்ட இங்கிட்ட நடந்துக்கிட்டே இருப்பாள். இதை வந்து ஹீரோ பார்த்துருவான். ஹீரோ பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஸோ இந்த மாதிரி அந்த லைப்ரரி வார்டன் வந்து உங்ககிட்ட வந்து இந்த ஹெல்ப் கேட்க சொன்னாங்க, உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு ஹீரோ சொல்லுவான், நீ வந்து ஹெல்ப் கேட்கலனால பண்ணலாம், ஆனால் ரிட்டர்னுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு கேட்குறப்ப, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு மண்டே 2 வாட்டி குடிஞ்சிட்டு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாட்டி ஓடிடுவான். ஏன் இவ்வளோ காமெடியாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சிரிப்பான். ஸோ நைட்டு ஹாஸ்டல் வந்து கழிஞ்சு மறுபடியும் வந்து லெட்டர் எழுத ஆரம்பிப்பாள். அந்த லெட்டரில் என்ன எழுதுவா அப்படின்னா, நான் உனக்காக இது வரைக்கும் நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன், ஆனால் இந்த லெட்டர் தான் முறையாக நம்ம 2 பேருக்குள்ளேயும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றின எழுதுகிற லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிப்பாள். கரெக்டாக அந்த ஒரு பாப்புலரான ஒரு ரூம்மேட் வந்து குடிச்சிட்டு, நான் ரொம்ப சோகமாக இருக்கேன், என் பாய் ஃப்ரெண்டோட மறுபடியும் எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுப்பா, இந்த காலேஜ் முடிகிறதுக்குள்ளே இதுலேருந்து நான் ஓவராகி வரணும் அப்படின்னா இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பிட்டு அப்படியே போயிடுவாள். அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயின் எழுதி வச்ச லெட்டரை வந்து அவள் டெஸ்கில் இருக்காது. பார்த்தா அந்த பாப்புலரான பொண்ணு தான் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, இப்படி லவ் நீ சொல்லாமல் இருந்தால் அவனுக்கு தெரியாமல் போயிடும், ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டேன், அந்த லெட்டரை உனக்காக நான் அவன்கிட்ட போஸ்ட் பண்ணிட்டேன், அவன் ஸ்டூடியோவில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. ஹீரோயினும் லெட்டரை விட ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஸ்டூடியோ போயிடுவான். ஹீரோ வந்து அந்த லெட்டரை இன்னும் பார்த்துருக்க மாட்டான். அதை எடுக்கலான்னு போகும்போது ஹீரோ பார்த்துருவான். யாருக்காக அந்த லெட்டர் எழுதி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ பதட்டத்தில் என்ன சொல்லிடுவா அப்படின்னா, அவங்க டேபிளில் வந்து அவன் ஃப்ரெண்டு ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெண்டு ஃபோட்டோ பற்றி, இல்லை அவன் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்காக தான் லெட்டர் எழுதினேன், பட் தெரியாமல் வந்து உனக்கு இந்த ஸ்டூடியோவில் வச்சுட்டேன், அதான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த லெட்டரை வாங்க பார்ப்பான். ஹீரோ ஓஹோ அப்படியா, இப்படி நீ சொல்லாமே இருந்தால் நல்லா இருக்காது, நான் வேணால் வந்து உனக்கு அவன் கூட சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் பண்ண போவானா, அந்த நேரத்தில் இவள் லெட்டர் தூக்கிட்டு ஓடி வந்துடுவா.
அதுக்கப்புறம் ஹீரோ எங்கே பார்த்தாலும் அவன் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான் அப்படின்னா இவன் அங்கேருந்து ஓடி போயிடுவான். ஸோ இதுக்கிடையில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையில கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு மீட்டப் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து பாப்புலரான பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு வந்து இதுதான் என்னோட புது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு கேட்டுக்கு உடம்பு சரியில்லை, வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அங்கே ஹீரோயின் கிட்ட தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோ சொல்லியிருப்பான் என்ன அப்படின்னா ஃப்ரெண்டோட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஹீரோயினும் அந்த கேட்டை பார்த்துட்டு வந்து இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து என்னோடய டீச்சர்ட்டை காட்டுங்க, அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவான். ஃப்ரெண்டும் பூனை தூக்கிட்டு போயிடுவான். அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து கேட்பான், ஏன் வந்து நீ இப்படி பண்ணுற, நீயே பார்க்கலாம்ல, இது வந்து உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்ககிட்ட பேசுறதுக்கு, நீ ஏன் வந்து டீச்சர்ட்ட பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போது ஹீரோயின் சொல்லுவா, இல்லை எனக்கு வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் என்ன கேட்பான் அப்படின்னா, இன்னைக்கு மூவிக்கு வந்து நம்ம போகலாமா, நான் வந்து அவனை வந்து கூப்பிட்டு வரேன், அந்த நேரத்தில் என்ன பண்ணு, நீ வந்து உன்னோட லவ்வை வந்து கன்வர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இவளும் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. போய் அவளுடைய பாப்புலரான அந்த ரூம் பொண்ணுகிட்ட வந்து சொல்லுவாள். அவள் சொல்லும்போது இதுதான் நல்ல வாய்ப்பு, அவனும் வருவான், நீ வந்து அவன்கிட்ட அவனோட மனசில் இருக்கிறத சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்டப் பண்ணி அனுப்பிவிடுவான். சரின்னு சொல்லிட்டு இவங்க மூவிக்கு போவாங்க. மூவி யாரெல்லாம் வந்திருப்பா அப்படின்னா ஹீரோ அண்ட் ஹீரோயின், தென் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்திருப்பான். இவங்களுக்கு முன்னாடி சீட்டில் 2 லவ்வர்ஸ் உட்காந்துருப்பாங்க. அவன் அந்த பொண்ணுக்கு வந்து பாட்டிலெலாம் திறந்து கொடுப்பா. அதை பார்த்துட்டு இவன் எனக்கு பாட்டிலை திறந்து கொடுன்னு ஹீரோ கிட்ட நீட்ட, ஹீரோ அந்த பாட்டிலை அப்படியே வாங்கி ஹீரோ ஃப்ரெண்டுகிட்ட திறந்து கொடுறா அப்படின்ட்டு அவன்கிட்ட கொடுத்துருவான். உடனே இதை பார்க்குற ஹீரோ அந்த பாட்டில் அப்படியே பிடுங்கிட்டு அவளே திறந்து குடிச்சிடுவான். இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்பா. இதை பார்க்குற அந்த கப்பிள்ஸ் வந்து என்ன பண்ணுற, உனக்கு அறிவில்லை அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோயின் அந்த பையனை பார்த்துருவான். அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, இப்போ பாப்புலர் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுன்னு ஒரு புதுசாக ஒருத்தன் வந்தான்ல, அவன் தான் இன்னொரு பொண்ணோட வந்திருப்பான். ஸோ இதை பார்த்த உடனே அவன் அங்கேருந்து ஓடிடுவான். ஹீரோயினும் பின்னாடியே துரத்திட்டு போய் அவங்க 2 பேர் இருக்கிறத வீடியோ எடுத்துருவா. இதை பார்த்த அந்த பொண்ணு, அது கொஞ்சம் ரவுடி போல் இருக்குது, அது வந்து அந்த ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போகும். அந்த நேரமாக பார்த்து ஹீரோயின் அங்கே வந்து அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போவான். ஆனால் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சண்டைக்கு இழுக்க ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு பாட்டிலை உடச்சி, எங்கே சண்டை தான் போடணுமா உனக்கு, குத்துடா பார்க்கலாம் அப்படின்னு பண்ண பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு கையை தட்டி விட அந்த கிளாஸ் வந்து ஹீரோயினோட கழுத்து கிழிச்சிடும் ரைட்டாக. அங்கேருந்து ஹீரோ அந்த பையனோட சண்டை போட, அந்த பொண்ணு ஹீரோ வடிக்க போக, ஹீரோயின் அந்த பொண்ணு முடிய பிடிச்சி இழுக்க, அப்படி 2 பேரும் ஒருத்தரா சண்டை போட கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்துடுவாங்க. இவங்க 3 பேரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்கேருந்து ஓடி வந்துடுவாங்க. அங்கேருந்து வந்துட்டு ஹீரோவுக்கும் கொஞ்சம் அடிபட்டிருக்கும், ஹீரோயினுக்கும் அடிபட்டிருக்கும். ஸோ 2 பேரும் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா மாற்றி வந்து மருந்து போட்டுப்பாங்க. இப்போது இந்த பையனோட விஷயத்தை பற்றி அவள் பாப்புலர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து ஹீரோயின் யோசிப்பா. ஆனால் வந்து நம்ம சொன்னால் எங்கே தப்பாக நினச்சிருவாளோ அப்படின்னு இவ தயங்க. ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த வீடியோவை அவன் ஃபோனில் இருந்து அந்த பொண்ணுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவான். பரவாயில்ல, அவள் கேட்டால் நான் வந்து உனக்காக கவரப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த லைப்ரரியனோட விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அதில் கொஞ்சம் ப்ராக்ரஸ் இருக்குது, நம்ம வந்து அவங்ககிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேரும் அந்த பாட்டியோட வீட்டுக்கு போயிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லெட்டர் எழுதுகிற பர்சன் வந்து அங்கேருந்து எப்போவோ வந்து வேறு இடத்துக்கு ஒரு மாறி போயிட்டாங்க, அவங்க எங்கே மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன், தெரிஞ்ச உடனே வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஏதோ கரியிற வாசனை அடிக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப ஐயோ நான் சமைச்சிட்டு இருந்தேன் எதையோ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்ல, அடுத்து ஹீரோயின் போய் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக சமைச்சு முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் அந்த பாட்டி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நான் லெட்டர் எழுதுகிற பர்சனாக தான் நான் ரொம்ப விரும்பினேன், ஆனால் என்னோடய காதலை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து வேறு இடத்துக்கு ஒரு மாறி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் கனெக்டே பண்ணிக்க முடியலை. ஆனால் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிட்டேருந்து ஒரு லெட்டரும் ஒரு சிடியும் வந்துச்சு, ஆனால் அது ரொம்ப மழையில் நனைஞ்சு வந்துருந்துச்சு, அதனால அந்த லெட்டரில் உள்ள நிறைய விஷயத்த என்னால் படிக்க முடியலை
அதில் உள்ள அந்த எழுத்துக்களும் மங்கி போயிருந்துச்சு. ஆனால் அதுலேருந்து என்னால் என்ன ஒன்று பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அது டைப்பேலேருந்து மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ வந்த அதே அட்ரஸுக்கு நான் மறுபடியும் நிறைய லெட்டர்ஸ் எழுதினேன். ஆனால் எதுக்குமே வந்து ரிட்டன் ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, அந்த சிடி பிளேயரையும் காட்டுறாங்க. அந்த சிடி பிளேயரை ஹீரோ வந்து ஆன் பண்ணுவான். பட் வந்து மழையில் நனைஞ்சனால அதுவும் ஓடாது. அப்போ அந்த பாட்டி சொல்லுவாங்க, அந்த லெட்டரில் வந்து ஏதோ ஒரு பாட்டை பற்றி எழுதியிருந்தாங்க. அந்த பாட்டை தான் அனுப்பியும் அந்த சிடி பிளேயரில் விட்டுருந்தாங்க. அந்த பாட்டு என்னன்னு தெரியல. ஆனால் அது அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸான இருந்த பாட்டு அப்படின்னு அந்த பாட்டி சொல்லி வருத்தப்பட 2 பேரும் பேசிட்டு வருவாங்க. அப்படி ரிட்டன் வரும்போது ஹீரோ என்ன சொல்லுவானா, நான் வேணா அந்த பர்சனுக்கு பதிலாக பாட்டிக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி நானே எழுதுறேனே, அப்போ அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, இல்லை இது வந்து பொய் அப்படின்னு அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ சொல்லுவான், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இதில் அவங்க எந்த ஒரு கவலையும் இல்லாமையாவது போய் சேருவாங்க இல்லையா சொல்கிறப்ப, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவான் ஹீரோயின். ஆனால் அதை கேட்காம ஹீரோ போயிடுவான். அடுத்த நாள் ஹீரோ வந்து பாஸ்கெட் பால் விளாண்டுக்கிட்டு இருப்பான். பட் ஹீரோ கிட்ட எப்படி போய் பேசுறது அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்க ஒரு கோயின்சிடென்ட்டாக மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ண ஹீரோ சொல்லுவான், இது வந்து உனக்கு ஒழுங்காக நடிக்க கூட தெரியல, நீ அங்கே இங்கேயும் நடக்கிறத நான் முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து நேற்று நான் வந்து கொஞ்சம் அவசரத்தனமாக அவன்கிட்ட பேசிட்டேன், அதுக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி அவங்க ஒரு சிடி பிளேயர் வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அதையாவது நம்ம வந்து தேடி கொடுக்கலாம் என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பழைய வீடியோ அண்ட் ஆடியோ ஷாப் வந்து போய் தேடுவாங்க. அந்த சிடி பிளேயர் வந்து என்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து ஒரு கடையில் என்ன பண்ணிடும் அப்படின்னா சிடி பிளேயர் கிடச்சிரும். கிடச்ச உடனே அதை பாட்டிகிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க. பாட்டியும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நைட்டு இவங்க 2 பேரும் எங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க, ஓகே இன்னும் கிராஜுவேஷன் கொஞ்ச நாளில் வந்துடும், கிராஜுவேஷன் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறப்ப இவன் சொல்லுவான், எனக்கு எங்கே கத்தி பிடிக்க தைரியம் கிடையாது, நான் எங்கே வெட்டினேரியன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதே மாதிரி ஹீரோவும், நான் வந்து நிறைய கிளாஸை பங்க் அடிச்சிட்டேன், அதனால் என்னால் வந்து லேண்ட்ஸ்கேப் டிசைனர்லாம் ஆக முடியாது, நான் கிராஜுவேஷன் முடிச்ச உடனே என்னோடய சொந்த ஊருக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களோட சின்ன வயசு கதையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு போர்டிங் ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாள். அப்படி படிக்கிறப்ப என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு அதை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க. எனக்கும் போகணும்னு ஆசையாக இருந்துச்சு, நானும் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு வந்து லெட்டர் எழுதினேன், சில்ட்ரன்ஸ் டேக்கு என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வர்றதில்ல. அதுலேருந்து நான் எழுதுகிற லெட்டர்ஸை வந்து நான் சென்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோனும் நம்ம வேணால் ஒரு நாள் வந்து, அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் என்னோட நேட்டிவ் பொண்ணு கிழிஞ்சி நீ வந்து எனக்கு லெட்டர் எழுது, எனக்கு இது வரைக்கும் யாரும் லெட்டர் எழுதுனதில்ல, ஆனால் நீ எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஹீரோ சொல்லுவான், அப்போ நாளைக்கு வந்து நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிடுவான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல, ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து நாளைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுவா. அடுத்த நாள் பார்த்தா அங்கே வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்திருப்பான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதா நினச்சிட்டு வந்து ஹீரோ இப்படி பண்ணியிருப்பான். ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயின்கிட்ட கேட்பா, நீ வந்து எப்போ உன்னோட காதலை வந்து அவன்கிட்ட சொல்ல போகிற, எவ்வளோ நாளைக்கு இது, நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை என்னோட காதலை வந்து நானே சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோ வந்து கோட் சூட்லாம் போட்டுட்டு எங்கேயோ போய்கிட்டு இருப்பான். ஹீரோயின் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா அவளை ஃபாலோ பண்ண ஒரு இடத்துல கோயின்சிடென்ட்டாக மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணிடுவாங்க. பேசிட்டே வருவாங்க. ஸோ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் கிராஜுவேஷன். ஸோ ஹீரோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, அதுக்கு தான் நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே ஹீரோயின் வந்து, ஓ அப்போ நீ உன்னோட நேட்டிவ் போகிறது இல்லையா, இங்கே இருக்க போறியா அப்படின்னு கேட்குறப்ப, நீ தானே சொன்ன இங்கே ஏதாவது ஜாப் பார்க்கலாமேன்னு, அதனால தான் இங்கே தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதை கேட்கப்ப ஹீரோயினுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த டைம் மழை வர 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோவோட
கோட்டை வச்சுட்டு மலையில் ஓடி வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிசைனுக்கான காம்படிஷன் நடக்கும். இதோட லிங்க்கை வந்து ஹீரோயின் வந்து இதில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அனுப்பேன். அதுக்காக வந்து வெறித்தனமாக வந்து டிசைனை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். இடையில தூங்கிட்டான் அப்படின்னா ஹீரோயின் வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹீரோவை சீக்கிரமாக எழுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு அந்த டிசைன்லாம் பண்ண சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். இங்கே ஹீரோயின் வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம் ரொம்ப பயப்படுவா இல்லையா, அந்த இடத்துல ஹீரோ வந்து நின்று அவனுக்கு தைரியம் சொல்லுவாள். ஹீரோயின் என்ன பண்ணிடுவான்னா கரெக்டாக அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அவள் வந்து அந்த ப்ராக்டிக்கல் செஷன்லேயும் பாஸும் ஆயிடுவாள். அப்படியே கிராஜுவேஷனுக்கும் 49 நாள் இருக்கும். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த டைம் வந்து ஹீரோயின் அப்படி சூப்பராக டேட்டுக்கு போகிற மாதிரி கிளம்பி வந்திருப்பா. ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி அந்த கண்ணாடியெல்லாம் இழுத்துட்டு. இதை பார்க்குறப்ப ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிடுவான். யாரா இது அப்படின்னு அப்படியே வச்சுக்கிட்டு வாங்க பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனாலும் ஒன்றும் சொல்லாமல் எல்லோரும் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சரி ஹீரோவோட ஃப்ரெண்டும் சரி இவங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்காக நிறைய மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக அம்யூஸ்மெண்ட் பார்க் முடிஞ்ச உடனே எல்லோரும் வந்து கேப் புக் பண்ணியிருப்பாங்க. அதில் எல்லோரும் ஏறிட்டு இடம் இல்லை, நீங்கள் 2 பேரும் அவங்க அடுத்த கேப்பில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுவாங்க. ஸோ ஃபோன்லேயும் என்ன பண்ணுவா அப்படின்னா பாப்புலர் கேர்ள் வந்து இதுதான் உனக்கு கிடைச்ச சான்ஸு, இதில் வந்து நீ வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவா. இந்த டைமில் ஹீரோ என்ன கேட்பான் அப்படின்னா எனக்கு ஒரு சீக்ரெட் பேஸ் இருக்குது, நீ அங்கே வரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போவான். அந்த இடம் பார்க்கவே அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் ஃபயர் ஃப்ளைஸ்லாம் பறந்துட்டு பயங்கரமான ஒரு இடமா இருக்கும். ஸோ அங்கே தான் அவன் வந்து அவனோட மோஸ்ட் ஆஃப் த டைமையும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவான். அங்கேயும் ஒரு லெட்டர் பாக்ஸ் இருக்கும். இதை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன நீயும் ஒரு லெட்டர் பாக்ஸ் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஆல்ரெடி இந்த பிளேஸில் அது இருந்துச்சு, நானும் இதை எடுத்து போட்டுடலாமான்னு நினச்சேன். ஆனால் அந்த பாட்டியோட ஸ்டோரிக்கு அப்புறம் தான் மேபி இங்கே இருந்தவங்களும் யாரோடைய லெட்டருக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். பாவம் இங்கே இருந்தவங்க வந்து அவங்களோட சொல்ல நினச்சது சொன்னாங்களா இல்லையா எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த டைமில் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா ஹீரோயினுக்கு எங்கேருந்தோ ஒரு ஞான உதயம் வந்துடும்னு நினைக்கிறேன். அவள் வந்து ஹீரோக்காக எழுதி வச்சிருந்த லெட்டரை வந்து வாசிக்க ஆரம்பிப்பாள். வாசிக்கலாம் மாட்டா, அவள் மனசுல வந்து சொல்கிற மாதிரியே சொல்லுவாள். அந்த லெட்டர் வந்து இதுதான். கோபின், இதுதான் ஹீரோட பேர். கோபின், நான் உனக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன், அது இதுதான். என்னோட பேர் டாங். அப்புறம் நான் வந்து ரொம்ப நாடான, யார்கிட்டையும் பேசாத ரொம்ப அமைதியான பொண்ணு. எனக்கு என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண கூட எனக்கு சரியாக தெரியாது. கோபின், என்னை மன்னிச்சிரு. ஏன்னா நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னு உன்கிட்ட சொல்கிறேன்ல, அதுக்காக. அதுவும் இந்த ஒரு ஓல்டு ஃபேஷனான மெத்தடில். அது பிரச்சனை இல்லை, காலங்கள் ஓடும்போது இந்த காகிதம் வந்து மஞ்சள் ஆகலாம், இதில் எழுதியிருக்க எழுத்துக்கள் அழிஞ்சு போகலாம், ஆனால் அது பிரச்சனை இல்லை. இது இருக்கிற வரைக்கும் இது எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இதுதான் என்னோட இளமை காலத்தோட ரொம்பவும் அற்புதமான மெமரிஸ். ஒன்று அந்த ஃபர்ஸ்ட் சம்மரில் நான் பார்த்தேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப புதுசு, நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். அந்த நேரத்தில் நீ சில பறவைகளை காப்பாற்றிக்கிட்டு இருந்த. அப்போ இருந்த நர்வஸ் உன்னை பார்த்த அந்த நிமிஷத்தில் என்னை விட்டு போயிடுச்சு. உன்னை தெரிஞ்சுக்கணுன்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், ஆனால் நான் ரொம்ப கோழை. அதனால் அமைதியாகவே உனக்கு தெரியாமையே உன்னை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். உன்னை பற்றின விஷயங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன், ஒரு திருடி போல். உன்னை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியலை, அதுக்காக நான் தேர்ந்தெடுத்த வழி ரொம்ப முட்டாள்தனமானது. என்ன பண்ணேன் அப்படின்னா உன்னோட கிளாஸஸ் எல்லாமே நான் என்ன பண்ணேன், அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். உன்னை பார்த்து உன்னை எப்படியாவது மீட் பண்ணி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கிளாஸஸில் எல்லாமே நான் உன்னை வந்து பார்க்கல. நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி ட்ரையல் பார்த்துருக்கேன். ஆனால் அது எப்போவுமே உன் கண்ணில் நான் தெரிஞ்சது கிடையாது. 4 வருஷம் இப்படியே ஓடிருச்சு.
நம்ம மீட் பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அந்த காதல் மரத்துக்கு கீழே நம்ம மீட் பண்ணோம். அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கூட இருந்த நேரமெல்லாம் எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் உன் கூட இருந்த நேரத்தில். ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணை நீ மறந்துடுவ. ஆனால் இருந்தாலும் உன்னை பார்த்து கழிஞ்சுதான் ஒரு சண்டை போட்டுட்டு ஓடுறப்போ இவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம்தான் ஒரு கத்தியை தைரியமாக பிடிச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு தைரியமும் எனக்கு வந்துச்சு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் என்னால் கூட மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். நான் சந்திக்கலை அப்படின்னா என்னோட இந்த காலேஜ் வாழ்க்கை ரொம்பவே வெறுமையாக போயிருக்கும். நீ தான் இந்த 4 வருஷத்துலேயும் என்னோட மெமரிஸை ரொம்பவே மோஸ்ட் பியூட்டிஃபுல்லாக ஆக்குனது. குவின், நீ என்னோட இந்த 4 வருஷத்தை ரொம்பவே அழகாக மாற்றின அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, என்னப்பா இவ்வளோ அழகாக நீ வந்து லெட்டர்லாம் எழுதுகிற, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதனால நமக்குள்ளே இப்படி ஹெல்ப் பண்ணிக்கிறதுலாம் வந்து நார்மல் தான், அதுக்காக நீ இவ்வளோ சின்சியராக தேங்க்யூ சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன சொல்லனே தெரியாது. ஹீரோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் கிராஜுவேட் அனுப்பிச்சு என்னோட ஹோம் டவுனுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கும் என்ன பதில் சொல்லன்னு தெரியாது. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து ஒருத்தர் மீட் பண்ணலை. அப்படியே நாட்கள் வந்து ஓட ஆரம்பிக்கும். கிராஜுவேஷனுக்கு இன்னும் 9 நாள் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிராஜுவேஷன் பார்ட்டி வந்து கொண்டாடுவாங்க. ஹீரோயின் மறுபடியும் யோசிப்பா, மறுபடியும் நான் வந்து யாருமே நோட்டீஸ் பண்ணாத ஒரு பொண்ணாக தான் இங்கிருந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிராஜுவேஷன் பார்ட்டி முடிஞ்சோடனே ஹீரோயின் ஹாஸ்டல் போவா. போகிற வழியில் வந்து ஹீரோ பண்ண அந்த டிசைன் வந்து வச்சுட்டு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அவள் கொடுத்த கரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இருக்கும். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனோட ஹாஸ்டலுக்கு போவா. பட் அந்த ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோ கிளம்பியிருப்பான். எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி ஹீரோயின் திரும்புகிறப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்ப்பான். அவன் என்ன சொல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவனோட பிளேனுக்கு இன்னும் டைம் இருக்குது, நீ இப்போ போனால் அவனை மீட் பண்ணி நீ பேச நினைக்கிறத பேசலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அங்கேருந்து ஓடுவா. கரெக்டாக ஏர்போர்ட்டில் ஹீரோவும் பார்த்துட்டு, கோபின் நில்லு, நான் உன்னை காதலிக்கிறேன், அதுவும் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ரொம்பவே காதலிக்கிறேன், இதை சொல்லணும்னு நான் உன்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன், இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ எனக்கு எந்த ஒரு கவலையுமே இருக்காது, நீ உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்த்து உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைப்பா. ஹீரோவும் ஒரு நிம்மதியோட அங்கேருந்து கிளம்புவான். அப்படியே 1 வருஷம் உருண்டோடிடும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் மீட் பண்ணிப்பாங்க. அந்த பாப்புலர் பொண்ணு ஒரு பாய் ஃப்ரெண்டோட வருவான். ஆனால் இந்த வாட்டி அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் பிரிய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கப்பிள்ஸாக இருப்பாங்க. அந்த அமைதியான பொண்ணு வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு அழகாக மாறிடுவா, யாருக்குமே அடையாளம் தெரியாத மாதிரி. அப்புறம் அவளோட இன்னொரு அந்த ஸ்நாக்ஸ் பிடிங்கி சாப்பிட்ற ஃப்ரெண்டும் சிவில் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ அந்த கத்தியை தூக்குறதுக்கு பயப்பட்ட நம்ம ஹீரோயின் கூட ஒரு அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டராக இருப்பா. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்க லைஃப்பில் ஒவ்வொரு கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகிருப்பாங்க. அந்த பார்ட்டி முடிச்சுட்டு ஹீரோயின் நடந்து வரப்பலாம் ஹீரோவோட அந்த சீக்ரெட் பேஸை கிராஸ் பண்ணி தான் வருவா. ஸோ அங்கே போய் பார்ப்பா. அந்த ஹீரோவோட நினைவுகள்லாம் அங்கேயே இருக்கும். அப்படியே போய் அந்த மெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்பா. அங்கே ஒரு லெட்டர் இருக்கும். என்ன இது லெட்டர் அப்படின்னு திறந்து பார்க்குறப்ப அந்த லெட்டர் ஹீரோ கிட்ட வந்திருக்கும். இது என்னடா அவன்கிட்ட அந்த லெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிப்பா. ஹீரோயின்காக எழுதுகிற லெட்டர். இந்த கடிதத்தை நான் எழுதும்போது அந்த பாட்டி தேடிக்கிட்டு இருந்த அவங்க இறந்த ஹோட்டலில் இருந்து தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நான் அவரை தேடி பார்த்தேன். அவர் இப்போ கிடையாது. ஆனால் அவரும்
அந்த லெட்டர் வந்து ரிட்டன் ஆகலையே, ரெஸ்பான்ஸ் வந்து அந்த பாட்டிகிட்டேருந்து வரலையே அப்படிங்கிற கவலையில தான் அவரும் இருந்திருக்காரு. அவர் இப்ப கிடையாது. ஆனா, அவரோட திங்ஸ் எல்லாமே நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். அதுல நெறைய லெட்டர்ஸ் வந்து அவர் எழுதி வச்சிருந்தாரு. அது எல்லாமே வந்து நான் பாட்டிக்கிட்ட காட்டுனேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுச்சு. மொபைல் வேணா மாறலாம். ஆனா, இவங்க இந்த கடிதத்தின் மூலமா எக்ஸ்சேஞ்ச் பண்ண காதல் வந்து என்னைக்குமே மாறாது. அப்பதான் எனக்கு நீ லவ் கன்ஃபெஸ் பண்ணது ஞாபகம் வந்துச்சு. லவ் கன்ஃபெஸ் பண்றப்ப அதுக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு யாருமே கன்ஃபெஸ் பண்றதில்ல. நான் உன்னை உண்மையா காதலிச்சேன். அத அவங்களுக்கு தெரியப்படுத்திரணும். அதனால நான் கஷ்டப்படக்கூடாது. அது ஒரு கஷ்டமா எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் அவங்க மனசுல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லுறாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சுச்சு. இப்போ நான் என் மனசுல நினைச்சதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அது காலேஜோட முதல் சம்மர். அப்பதான் அவளோட முகத்தை அந்த சூரிய வெளிச்சத்துல ஜொலிக்கிற அவளோட முகத்தை பார்த்தேன். மரத்தக்கடியில நிறைய பேர் நின்றுட்டு என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு முகம் மட்டும்தான் எனக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு அந்த பார்த்த முகத்தை என்னால மறக்க முடியல. அந்த முகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா எப்படி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல. எங்க நான் முட்டாள்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ண போய் அது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குமோ நான் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதனால நீ செலக்ட் பண்ண செலக்டிவ் கோர்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்தேன். ஆனா அந்த நேரத்துல நீ அந்த கிளாஸ்ல இல்ல. அப்ப எனக்கு தெரியல என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீ என்னோட கிளாஸ்ல போய் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியே எல்லா கிளாஸஸும் போயிருச்சு. ஒவ்வொரு வாட்டியும் நீ என்னோட முன்னாடி வரப்ப நான் உன்னை அப்படி ரசிச்சு பார்ப்பேன். ஏதோ எனக்குள்ள சொல்ல முடியாத ஒரு எமோஷன். என்னோட ஃபீலிங்ஸை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதனால நான் என்னோட கார்டன்ல நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சேன். நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே மீட் பண்ணிக்க மாட்டோம். ஒரு தண்டவாளம் மாதிரி தான் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா எதிர்பார்க்காத மாதிரி அந்த லவ் ட்ரீ கீழே நம்ம மீட் பண்ணிக்கிட்டோம். அந்த லவ் ட்ரீ என்னோட ப்ரேயர்ஸை கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த முதல் மீட்டிங்கை நான் பயங்கரமா சொதப்பிட்டேன். அதை நினைக்கிறப்போ எனக்கே ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா உனக்கு அந்த ஆப்பில் கொடுத்துருந்தா எங்க இது வந்து நார்மலான மீட்டிங்கா போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக, உன்னை கியூரியஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் தைவான்ல டைப்பேயில வந்து தேங்க்யூன்னு எழுதி கொடுத்துருந்தேன். ஆனா யாருக்கு தெரியும் நீ இவ்வளோ சீக்கிரமாவே அதுக்கான மீனிங்கை வந்து கண்டுபிடிச்சிடுவேன்னு. உனக்கு தெரியாது, உன்கிட்ட வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி இருக்கு. நீ வந்து அவ்வளோ ஒரு கைண்ட் அண்ட் கேரிங். நீ வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறப்ப அந்தளவுக்கு ஒரு க்ளோவாக. அதெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே மூவ் ஆன் ஆனேன். ஆனால் விதி என்கிட்ட விளையாடிடுச்சு. நான் நிறைய கனவுகளை எதிர்பார்ப்புகளோட இருந்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்குது அப்படிங்கிறது. நான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான் உயிரோடு இருக்க போகிறேன் அப்படிங்கிறதும் எனக்கு சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சுன்னு நினச்சேன். எப்படி வந்து ஒரு ஃபயர் ஃப்ளைஸ் வந்து ரொம்ப நாளுக்கு ஜொலிக்க முடியாது, அதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கையிலும் இருள் சூழ ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அப்போ தான் நீ என்னோட வாழ்க்கையில் வந்த. நீ வந்தப்ப உன்னை பார்க்குறப்ப பரவாயில்ல, கொஞ்ச நாளாக இருந்தால் கூட அந்த நாட்களை உன் கூட நான் செலவழிக்கணும்னு ஆசைப்பட்டு உன் பாதையில் நான் நடக்க ஆரம்பித்தேன். சரி, ஏன்னா உன் கூட என்னால் கடைசி வரைக்குமே வர முடியாது. நீ உன்னை நல்லா பார்த்துக்கோ. அப்படியே ஹீரோயின் அவன் முன்னாடி பார்த்தா அப்படின்னா அங்கே ஒரு பெயிண்டிங் இருக்கும். அந்த பெயிண்டிங்கோட அந்த ஒரு துணி போட்டு மூடியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு பார்த்தப்ப அங்கே ஹீரோயினோட பெயிண்டிங் தான் இருக்கும். அவள் எப்போவுமே வந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட அந்த முட்டை கண்ணாடியோட கூடவே ஒரு ஃபயர் ஃப்ளைஸோட அவன் அவ்வளவு அழகாக அதை வந்து வரைஞ்சி வச்சுருப்பான். இதை பார்க்குறப்ப ஹீரோயினுக்கு வார்த்தைகள் வராது, கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வரும். லெட்டர் இன்னும் கண்டினியூ ஆகுது. உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீ என்னோட லைஃப்பில் வந்ததுக்கு
நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். எனக்கு ரொம்பவே அன்பு கிடைச்சிச்சு. இது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்க. இதை பார்க்குற ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்குது. அந்த நினைவுகள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. கடைசி அவள் ப்ரப்போஸ் பண்ண அந்த நாள், அந்த நிகழ்வு, அது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்படி அவள் ப்ரப்போஸ் பண்ணுறப்ப ஹீரோவும் மனசில் சொல்லியிருப்பான், என்னன்னா நானும் உன்னை காதலிக்கிறேன், ஆனால் அவன் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணியிருப்பான். அப்படியே அந்த டிராயிங்கில் இருக்க ஒரு மின்மினி பூச்சி அப்படியே பறந்து வர மாதிரி வரும். ஹீரோனை அதை பார்த்து திரும்ப பின்னாடி ஹீரோ நிற்கிற மாதிரியே இருக்கும். அவன் வந்து, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னோட இந்த கன்ஃபெஷனை ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் கண்டிப்பாக நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி சிரிப்பா. இதோட இந்த கதை இங்கே முடியுது. ஹீரோ வந்துட்டானா அப்படின்னு கேட்குறப்ப கிடையாது, ஹீரோ பிரெயின் டியூமரில் இறந்துருப்பான். ஆனால் அவனோட நினைவு அவன் முன்னாடி வந்து கேட்கும், நான் இந்த மாதிரி உன்னை காதலிக்கிறேன், ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயின் ஆமாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. பேருக்கு ஏற்ற மாதிரியே கதை இருந்துச்சுல. எண்டிங் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கலாம். பட் ரொம்ப அருமையான கதை. கேட்குறத விட பார்க்குறது இன்னுமே அருமையாக இருக்கும். டைம் இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த ட்ராமாவை, இந்த மூவியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு ட்ராமாவில் இன்னொரு கதையில் சந்திக்கலாம். ஹாவ் அ நைஸ் டே காய்ஸ்.